ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம். வரும் டிசம்பர் 3ஆம் தேதி புதன்கிழமை திருக்கார்த்திகை தீபம். அன்றைய தினம் இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த இலை மீது ஒரு தீபத்தை ஏற்றி வச்சாலே போதும். சகலவிதமான செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் உங்க குடும்பத்துக்கு வந்து சேரும். இதுவே உங்களை பிடித்திருந்த எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கும். அது என்ன இலை, அந்த தீபம் எத்தனை மணிக்கு ஏற்றணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப என்ன இலை மீது என்ன தீபத்தை ஏத்த போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். இந்த வருஷம் நமக்கு திருக்கார்த்திகை தீபம் புதன்கிழமையில வந்திருக்கு. பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் இந்த புதன்கிழமை அப்படிங்கிறது விநாயகர் வழிபாட்டுக்கும் புத்திகாரகனாக இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கும் ரொம்ப உகந்த ஒரு நாள். என்னதான் புதன்கிழமை திருக்கார்த்திகை தீபம் வந்திருந்தாலும் மாலை 4:48 தான் அந்த கிருத்திகை நட்சத்திரம் பிறக்குது. ஒரு வருஷமும் கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய அந்த கிருத்திகை நட்சத்திரம் இருக்குல்ல, அன்றைய தினம் தான் திருக்கார்த்திகை தீபம். அன்றைய தினம் எந்த நேரத்துல கிருத்திகை நட்சத்திரம் பிறந்தாலும் மாலை ஒரு 5:30 6 மணிக்கு தான் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய திருவண்ணாமலையில சிவபெருமான் ஜோதி ஸ்வரூபமா அந்த மலை உச்சியில காட்சி கொடுப்பார். அதை நம்ம கண்குளிர டிவியில பார்த்தாலும் சரி, இல்ல நேர்ல போயிட்டு பார்த்தாலும் சரி. அதுக்கப்புறம் நாம நம்ம வீட்டுல வந்து திருக்கார்த்திகை தீபத்துக்கான விளக்குகளை எரிய விட்டு இருள்ல இருக்கக்கூடிய வாழ்க்கைய ஒளிமயமா மாத்திக்கலாம். அப்படிப்பட்ட திருக்கார்த்திகை தீபத்தன்னைக்கு நீங்க எத்தனை தீபம் ஏத்த போறீங்க அப்படிங்கிறது முதல்ல ஒரு கேள்வி. நம்மளோட பதிவை பார்த்துட்டு ஒரு நபர் கண்டிப்பா 27 எண்ணிக்கை தீபம் தான் ஏத்தணுமா, அது ரொம்ப கம்பல்சரியா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்தாரு. கண்டிப்பா அவருடைய கேள்வி நியாயமான கேள்விதான். நீங்க 27 எண்ணிக்கையில ஏத்தணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. ஏத்துனா நல்லது. இல்ல என்னால ஒரு தீபம் தான் ஏத்த முடியும் திருக்கார்த்திகைக்கு அப்படின்னாலும் தாராளமா ஏத்திக்கலாம். சிவபெருமான் மேல வந்து நம்பிக்கை வச்சு அந்த ஒரு தீபத்தை முழு பக்தியோட ஏத்தினாலும் அதுக்கும் நிச்சயம் பலன் கிடைக்கும். சரி, 27 எண்ணிக்கையில நமக்கு நட்சத்திரங்கள் இருக்கு நம்ம ஜோதிட சாஸ்திரத்துல. அதனால 27 எண்ணிக்கையில நம்ம தீபங்கள் ஏத்துறோம். அப்படி ஏற்றக்கூடிய தீபத்துல ஏதாவது ஒரு தீபம் உங்க வாழ்க்கையவே புரட்டி போட போகுதே, ஒரு பெரிய மாற்றுதலை ஏற்படுத்த போகுது அப்படின்னா அதுல ஏதாவது ஒரு தீபத்தை அப்படி பயன்படுத்திக்கலாம். என்னால 27 ஏத்த முடியல, நான் வந்து 9 தீபம் தான் ஏத்த போறோம், இல்ல ஒரு 11 தீபம் தான் ஏத்த போறோம் அப்படின்னாலும் ஒற்றைப்படையில ஏதாவது தீபத்தை ஏத்திக்கோங்க. அப்படி ஏற்றக்கூடிய ஏதாவது ஒரு தீபத்துல, அதுவும் முடிஞ்சா பூஜையில ஏற்றக்கூடிய ஒரு தீபம் இருக்குல்ல, அந்த தீபத்துல தான் இந்த இலையை வைத்து நம்ம தீபத்தை ஏத்த போறோம். எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், புதன்கிழமை அப்படிங்கிறது விநாயகருக்கு ரொம்ப உகந்தது. விநாயகர் வழிபாட்டிலேயே அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் எதுன்னு கேட்டீங்கன்னா எருக்கஞ்செடி தான். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கு எருக்கம்பூ மாலை சமர்ப்பிக்கிறத பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி மலைக்கோட்டை, பிள்ளையார்பட்டி இது மாதிரி ஊர்கள்ல விநாயகர் கோவில்கள்ல வெள்ளருக்கு வேறு கட்டளை செஞ்சக்கூடிய விநாயகர் விற்பாங்க. யார் ஒருத்தவங்க வீட்டுல வெள்ளருக்கு வேறு பிள்ளையார் இருக்காரோ அந்த வீட்டுல வந்து கெட்ட சக்திகளும் போட்டி போறாம கந்திருஷ்டி இது இருக்கவே இருக்காதாம். அது எதுவுமே நெருங்கவும் நெருங்காது. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது இந்த எருக்கஞ்செடி. அந்த எருக்கஞ்செடியிலிருந்து கிடைக்கக்கூடிய இலை இருக்குல்ல, எருக்க இலை, அது எந்த எருக்க இலையா இருந்தாலும் பரவாயில்ல. முடிஞ்சா வெள்ளருக்கு இலையை பயன்படுத்துங்க. வெள்ளருக்கு இலை கிடைக்காதவங்க சாதாரணமாக இருக்கக்கூடிய அந்த எருக்கஞ்செடி இலையை பறிச்சுட்டு வந்து கழுவி சுத்தப்படுத்தி அதுக்கு சந்தன குங்குமமோ இல்ல மஞ்சள் குங்குமம் பொட்டோ வச்சு தயார் செஞ்சு வச்சுக்கணும். மாலை ஒரு 5 6 மணிக்கெல்லாமே திருவண்ணாமலை ஜோதியை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டோட பூஜையில விளக்கேத்துறீங்கல்ல, அகல்விளக்கு ஏற்றி தீபம் ஏத்துறீங்கல்ல, அப்படி ஏற்றக்கூடிய திருக்கார்த்திகை தீபத்துல ஏதாவது ஒரு தீபத்தை இந்த எருக்க இலை மீது வைத்து ஏத்தி அதை விநாயகருக்கு முன்னாடி வைக்கணும். ஏன்னா இந்த வருஷம் திருக்கார்த்திகை தீபம் நமக்கு புதன்கிழமையில வந்திருக்கு. பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது. முதல்ல விநாயகரை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அடுத்ததா புத்திகாரகனா இருக்கக்கூடிய புதன் பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. காரணம், புதன் பகவான் தான் நம்ம பார்க்கக்கூடிய வேலை தொழில் வியாபாரத்துல நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியவர். அதை விட முக்கியமானது குழந்தைகளோட கல்வி. நாம பார்க்கக்கூடிய வியாபாரத்துல புத்தி கூர்மையை அதிகப்படுத்தி நம்முடைய சக போட்டியாளர்கள் மாதிரியே நாமளும் தொழில முன்னேறதுக்கான ஆற்றலை கொடுக்கக்கூடியவர் இந்த புத்திகாரகன். அதனாலதான் புத்திகாரகனா இருக்கக்கூடிய புதனையும் நம்ம மனசார வேண்டிக்கணும். அடுத்ததா சிவபெருமான். இப்படி எல்லா கடவுளையும் மனசார வேண்டிக்கிட்டு கிருத்திகை நட்சத்திரம் இருக்கிறதால முருகப்பெருமானையும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கட்டாயம் ஒரு தீபத்தையாவது விநாயகருக்கு ரொம்ப உகந்த பிடிச்ச அந்த எருக்க இலை மீது ஏத்திட்டு உங்க கோரிக்கையை விநாயகர்கிட்ட முன்வைங்க. திருக்கார்த்திகை தீபத்தன்னைக்கு சாதாரணமா தீபங்கள் ஏற்றுறதை விட விநாயகருக்கு ரொம்ப உகந்த இந்த எருக்க இலை மீது ஏற்றக்கூடிய ஒரு தீபம் விநாயகரோட பரிபூர்ணமான ஆற்றலை உங்க குடும்பத்துக்குள்ள கொண்டு வந்து சேர்த்துடும். அது மூலயமா தடைபட்டு இருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் கூடிய சீக்கிரம் நடக்கும். காரிய தடைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான கடவுள், முழுமுதற் கடவுள் யாருன்னு கேட்டீங்கன்னா விநாயகர் தான். அதனாலதான் எந்த காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் விநாயகரை வணங்கிட்டு நம்ம காரியத்தை ஆரம்பிக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய திருக்கார்த்திகை தீபத்துக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் பிரகாசமாகவும் ஒளிமயமாகவும் நினைத்ததான் நடக்கணும் அப்படின்னா இந்த தீபத்தை இந்த இலை மீது வைத்து ஏத்துங்க. தீபத்தை ஏத்தி முடிச்சுட்டு மறுநாள் அந்த இலையை நீங்க தண்ணியில விட்டுக்கலாம். நம்பிக்கையோட பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம்.